நான் சேலம் மாவட்டம் கவுண்டமலைன்ற ஒரு சின்ன ஊர்ல இருந்து வரேன். எனக்கு அப்பா மட்டும்தான். அப்பா விவசாயம் பண்றாரு. எங்களை எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாரு. நானும் குடும்ப சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படித்தேன், நல்லா ஸ்கோரும் பண்ணேன். மெரிட்ல கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ்ல இசிஇ படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அங்க படிக்கும்போது தான் எனக்கு நான் முதல்வன் மூலியமா நிறைய யூஸ்ஃபுல்லான கோர்சஸ் படிக்கிறதுக்கான சான்ஸும் கிடைச்சது. எம்பெடட் சிஸ்டம், ஐஓடி, ரொபோட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னால கத்துக்க முடிஞ்சது. என்னால இவ்வளவு டெக்னிக்கலா என்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் நான் அங்க படிச்ச கோர்சஸ்லாம் தான். இன்கேஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்திருந்தா என்னால ஒரு ஃப்ரெஷரா 28 lakhs பே ஸ்கேல்ல என்னால ஒரு ஜாப் வாங்க இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா பாருங்க, இப்ப இது எல்லாமே நடந்திருக்குது. எனக்கு ஒரு ஆசை, என்னை மாதிரியே ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட லைஃபையே மாத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நான் முதல்வன் பிளேஸ்மெண்ட்ல மட்டுமல்ல, இன்டர்ன்ஷிப்ஸ், ட்ரைனிங், ஹேக்கத்தான்ஸ், இது எல்லாத்தையுமே எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இதுல இருக்க ட்ரைனிங்ல எல்லாத்துலயுமே என்னோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் இப்ப ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஸ்டூடெண்ட்ல இருந்து இன்ஜினியர் ஆகி இப்ப நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரியல் டைம் ப்ராப்ளம் சால்வர்ஸ் தான் இப்ப தேவைப்படுறாங்க. காலேஜ்ல வந்து நாலேஜ் இருக்கு, ஆனா அது வந்து இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ற ஒரு பெட்டரான ஸ்கீம் தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீம். ஃபைனலா எங்க அப்பா பட்ட கஷ்டத்தை எல்லாத்துக்குமே இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குது. என்னால இப்ப அப்பாவை நல்லா பாத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் இத்தகைய திட்டத்தை அளித்த மாண்புமிகு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றி கூடி விரைப்படுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். நான் லினெட், லாயலா இகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எங்க காலேஜ்ல ஒவ்வொரு செமஸ்டரும் நான் முதல்வன் ஸ்கீம் வழியா ஒவ்வொரு டெக்னிக்கல் கோர்ஸ் நாங்க படிச்சோம். யூனிட்டி, பவர் பிஐ, குவாண்டம் கம்ப்யூட்டிங், இது போல லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் கம்பெனிஸ்ல யூஸ் பண்றதை நாங்க வந்து கத்துக்கிட்டோம். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் எங்க காலேஜ்க்கு ரெகுலரா வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ரியல் டைம்ல சொல்லி கொடுத்தாங்க. அதை நாங்க யூஸ் பண்ணி கத்துக்கிட்டதுனால எங்களுக்கு நாலேஜ் நல்லா கெயின் ஆச்சு. ஆனஸ்டா சொல்லணும்னா யூனிட்டி போல சாஃப்ட்வேர்லாம் எங்களுக்கு இருக்குன்னு ஆக்சுவலா தெரியாது. நான் முதல்வன் ஸ்கீம் வழியா நாங்க போய் எங்கேயுமே இதை தேடி கத்துக்கல, எங்களை தேடி நான் முதல்வன் ஸ்கீம் வழியா இந்த கோர்ஸ் எங்களுக்காக வந்தது. ஃபைனல் இயர்ல ஒர்க்குக்கு என்ன பண்ணோம் நாங்க யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் முதல்வன் தமிழ்நாடு ஸ்டேட் பிளேஸ்மெண்ட் டீம் வந்து எங்களுக்காக டிஎன்எஸ்எல்பிபி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு நிறைய கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரான்னு 2 கம்பெனில நான் செலக்ட் ஆயிருக்கேன். ஆல் தேங்க்ஸ் டு நான் முதல்வன். டெக்னிக்கல் இன்டர்வியூஸை கிளியர் பண்றதுக்கு எனக்கு அந்த படிச்ச கோர்சஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃப்ரம் ஹேவிங் நோ ஜாப் இப்போ 2 கம்பெனில செலக்ட் ஆகி எந்த கம்பெனி போனோம் நான் சூஸ் பண்ற லெவல்ல இருக்கேன்னா அதுக்கு நான் முதல்வன் ஸ்கீம் தான் காரணம். டு அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சார், டு அவர் ஆனரபிள் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சார் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். நன்றி. என்னுடைய பேர் சந்துரு. நான் கள்ளக்குறிச்சியில் இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி பிசிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த ஊர் வந்து சங்கராபுரம் அருகில் உள்ள சிவபுரம் என்ற ஒரு கிராமம் தான். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணி தான் எங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் முதல்வன் கோர்ஸ் மூலிமா நான் வந்து கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ், பவர் பிஐ, அட்வான்ஸ்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் இது எல்லாமே நான் வந்து படித்து முடித்தேன். முடிச்சுட்டு ஃபைனல் இயர்ஸ் போகும்போது நான் முதல் மூலிமா ஃபாரின் போவதற்கான ஸ்கவுட் ப்ரோக்ராம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. நான் அதில் அப்ளைவும் பண்ணேன். அப்ளை பண்ணிட்டு பிறகு எனக்கும் கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்ட பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கள் வீட்டில் வந்து யாருமே வந்து ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் இல்லை. நான் தான் எங்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் முறையாக நான் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்கேன்னும் போது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திரும்பி நான் வந்து கொரியாவில் வந்து நேஷனல் பூசான் யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்தாங்க. நாங்கள் அதை வந்து நல்லாவும் பயன்படுத்தினேன். அங்கே போயிட்ட பிறகு எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எனக்கு சீனியர்ஸாக இருந்தாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா அதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது அட்வான்ஸ்டு சஸ்டைனபிள் எனர்ஜியில் ஒரு லேப் ஒன்று இருக்குது. மோஸ்ட்லி அதை நான் சொல்லணும், ஏன்னா வந்து அங்கே வந்து கொரியாவில் இருக்க யாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக பர்மிஷன் தரமாட்டாங்க. இந்த மாதிரி டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு கேட்ட உடனேயே அவங்க எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் உள்ளே போனோடனே ரொம்ப அது வந்து நான் பொலிட்டிக்கல் லேபு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வித்தவுட் ஏரில் தான் இருக்கும். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் பண்ண எனக்கு இந்த நான் முதல்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு.
இதுக்கு நான் வந்து முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.